ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதியம் யாழினி தூங்கிட்டாங்க. சரி எழுந்திருப்பாங்கன்னு பார்த்தா எழுந்திருக்கவே இல்லை, நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. சரி அப்படியே கதவை மூடிட்டு மாடிக்கு போயிட்டு வாஷிங் மிஷினில் அந்த துணி எல்லாத்தையுமே காய வச்சுட்டு மேலே கொஞ்சமாக பூவெலாம் இருந்துச்சு. அந்த பூவும் எல்லாமே நான் பறித்து எடுத்துக்கிட்டேன். அழகாக இருந்தது பூ எல்லாமே பார்க்குறதுக்கு. நேற்றும் பறிச்சிருந்த பூ இன்றைக்கும் கொஞ்சம் பூ பறிச்சுக்கிட்டேன். அப்புறம் அத்திப்பழம் இருந்தது, 2 பழம் இருந்தது. அதில் ஒரு பழம் பறித்து சாப்பிட்டுட்டு ஒன்று மட்டும் சரி கீழே எடுத்துகிட்டு போகலான்னு கீழே எடுத்துகிட்டு போயிட்டேன், மனிஷ்க்கு கொடுக்கலான்னு சொல்லி. பாருங்கள், நல்லா பெருசு பெருசாகவும் இருந்துச்சு, நல்லா பழுத்து இருந்தது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி கொஞ்சம் இருந்தது, தக்காளியும் பறித்து எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ தக்காளி கிட்ட பறிச்சிட்ருப்பேன். நிறைய அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக 5 தக்காளி 6 தக்காளியாக கொஞ்சம் கொஞ்சம் தக்காளியாக கொடுத்துக்கிட்டே இருந்தது. இது மொத்தமாக கொடுக்காம அடிக்கடி தக்காளி பறித்து எடுத்துக்கிட்டேன். இன்னுமே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடியிலும் நிறைய கத்திரிக்காய் இருந்தது. சரி தேவையான அளவுக்கு மட்டும் நமக்கு சாம்பார் வைக்க மட்டும் கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கத்திரிக்காய் பறிச்சுக்கிட்டேன். இது வந்து கொடி உருளை. இது ஒரு 1 கிலோ அளவுக்கு நான் பறித்து எடுத்திருக்கேன். ஆனால் நான் பறிச்சதை வீடியோ எடுக்கலை. சரி ஒரு கையில் பிடிச்சிட்டு எடுக்க முடியாது வீடியோன்னு எடுக்கலை. 1 கிலோ அளவுக்கு கிடச்சிது. இதுவுமே நான் நிறைய பறிச்சுக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காய்கறி தான் நான் பறிச்சிருந்தேன், பூ பறிச்சிருந்தேன். அப்புறம் இது கொடி உருளை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.